பிரைஸ் தி லார்ட். தீமையான நாட்களில் வாழ்ந்து வருகிற எனது அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைவரும் இப்போது ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆண்டவரே, இந்த தீமை நாட்கள் விலகட்டும். எங்களால் ஆலயத்துக்கு போய் ஆராதிக்க முடியவில்லை. போதகர்கள் கண்ணீரோடு இருப்பீர்கள். ஆத்துமாக்களை சந்திக்க முடியவில்லை. ஆத்துமாக்களோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. ஆலயங்கள் வெறுமையாய் போய்விட்டது. இதற்கு காரணம் என்ன? ஏன் தேவன் அதை அனுமதித்தார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம் ஜெபம் கர்த்தர் கேட்பார், கண்ணீரை கேட்பார். உண்மை, இந்த நிலைமையை மாற்றுவார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் நம்மிடத்தில் வரும்போது வேகமாக இந்த சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் வரும். அதோடு இன்னும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இதுவரையிலும் இல்லாத அளவில் சபைகள் பூட்டப்பட்டதே, சபைகள் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறதே. நாம் இப்போது இந்த முடக்கப்பட்ட காலங்களில் ஆகியும் அன்பு போதகர்களை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், விசுவாசிகளை பாராதீங்க. இப்பவும் விசுவாசிகள் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துக்காக விசுவாசிகளோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நல்ல எண்ணம் தான். அதற்காக டெய்லி நேரலை விசுவாசிகளோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவது, இது அனைத்தும் ஒரு பகுதியாக இருக்கட்டும். அதிக நேரம் ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சரிதான். அநேக போதகர்கள் கண்டிப்பாக இந்த நிலைமையில் இருப்பீங்க. டெய்லி மீட்டிங், எப்ப பாருங்க மீட்டிங், ஒரே பிஸி, வெளியே கூட்டங்கள். ஆனால் அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரின் பாதத்தில் காத்திருப்பதற்கு ஒரு வாரத்தில் எத்தனை நாட்களை கர்த்தரின் பாதத்தில் காத்திருக்க கொடுக்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி துளிகளை கர்த்தரின் பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். நாம் கூட்டங்களை நடத்துகிறோம், ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறார் என் பிள்ளைகள் அவரை சமூகத்தில் காத்திருந்து அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதை பரலோகம் விரும்புகிறது. இன்றைக்கு அதற்கான ஒரு அருமையான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார். இந்த நாட்களிலும், இந்த சமாதானத்துக்கேற்ற நாளிலும் நம்முடைய சமாதானத்துக்கேற்றவைகளை நாம் தேடுவோமானால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்காக மனதுருகி நிலைமை மாற்றுவார். நம்முடைய தரிசனங்களை நிறைவேற்றுவார். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை நிச்சயம் அவர் நம்மை கொண்டு தேசத்தில் செய்து முடித்து இதுவரையிலும் செய்த ஊழியங்களை காட்டிலும் பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.